டெஸ்ட்டா இப்போ இந்த எண்ணூர் எஸ்சிசெட்னு சொல்லுவாங்க 2x660 சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பிளான்ட் கட்டுமான பணி நடக்கும் இடத்துல நம்மளோட பிஹெச்எல் ஒப்பந்ததாரர் அவங்க ஒரு 73% 73 விழுக்காடு பண்ணி முடிச்சிருக்காங்க. சுமார் இங்கே 3700 பணியாளர்கள் பல்வேறு பணிகள் யூனிட் 1 அந்த பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன், அதே மாதிரி கூலிங் டவர் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. இந்த கோல் யார்டுன்னு சொல்லுவாங்க இது. அதை அவங்க நம்ம ஸ்ரீஜித்னு ஜெனரல் மேனேஜர் இருக்காரு, அதே கோவிந்த் ஐஎஸ் எம்டி ஆஃப் இந்த ஜென்ரேஷன் கம்பெனி அவங்க இருக்காங்க. அப்புறம் நம்ம பாலாஜி காவல்துறை இருந்த டிசி எல்லாரும் இங்கே இருக்காங்க. ஸோ இந்த பணி செய்யும்போது மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு 45 மீட்டர் ஹைட்டில் கிரேனில் போய் தன்னோட தேவையான பாதுகாப்பு இதெல்லாம் போட்டுட்டு தான் அந்த பணி செஞ்சுருக்காங்க. பட் இங்கே முதல் கட்ட நம்ம டிஸ்கஷன் ஜெனரல் மேனேஜர் பார்க்கும்போது இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த என்டையர் திங் அப்படியே கம்ப்ளீட்டாக கீழே விழுந்திருக்கு. ஸோ அந்த 45 மீட்டர் மேலேருந்து கீழே விழுந்ததுனால அங்கே மேலே பணி செய்யக்கூடிய அந்த 9 நபர்கள் துரதிருஷ்டவசமாக இறந்துவிட்டார்கள். முதலமைச்சர் உடனடியாக எங்களையும் ஸ்பாட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. நம்மளோட போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் அவரும் வந்து கொண்டு இருக்கார்கள். அதே மாதிரி நம்ம ஜிஎம் அப்புறம் எல்லா அதிகாரிகளும் நம்மளோட இங்க ரெகுலர் யூனிட்ஸ் பக்கத்திலே இருக்கு. நார்த் சென்னை தெர்மல் 1, 2, 3 அங்க இருக்கிற அதிகாரிகளும் எல்லாமே இங்க டைவர்ட் பண்ணியிருக்காங்க. நான் இந்த பிஹெச்எல்லோட அவங்களோட ஹெட்டையும் பேசியிருக்கேன். ரொம்ப துரதிருஷ்டம் அந்த 9 பேரும் அவர்களை ஸ்டான்லி மருத்துவமனையில் தான் வச்சிருக்காங்க. நாளைக்கு காப்பதாரருக்கான போஸ்ட்மார்ட்டம் செய்யல. இந்த பணி செய்யக்கூடிய அந்த ஒப்பந்ததாரர்களும் அவங்களோட ஹெட்ஸும் அந்தந்த இடங்கள்லேருந்து பெங்களூர் மற்றும் மற்ற இடங்கள்லேருந்து அவங்களும் விரைந்து வந்து கொண்டிருக்கார்கள். முதலமைச்சர் அவர்கள் இதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க திரும்பி அவர்களோட உறவினர்கள் நாங்கள் அவங்கள சந்தித்து அவங்களோட கூட இருக்கிற பணியாளர்கள் பேசும்போது அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இந்த பணியில் ஈடுபட்டவர்கள் நமக்கு தெரிய வந்தது. ஸோ அவங்களுக்கு திருப்பி அவங்களோட உறவினர்களோட இந்த கம்பெனிக்காரங்களும் டச்சில் இருக்காங்க. அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் போஸ்ட்மார்ட்டம் முடிந்த பிறகு என்னென்ன பண்ணணுமோ அந்த ஏற்பாடுகளும் முதலமைச்சரும் எங்களை கண்காணிக்க சொல்லியிருக்காங்க. கூடுதல் காவல்துறை நண்பர்களும் நம்மளோட மதிப்புரிய சங்கர் கமிஷனர் அவர்கிட்டையும் பேசியிருந்தேன். அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் பேசியிருக்காங்க. கோவிந்த் ஐஏஎஸ் இங்கே இருக்காங்க. தேவையான அனைத்து இவங்களுக்கு உதவியும் பண்ணுவோம். செப்பரேட்டாக காவல்துறை இது எந்த மாதிரி, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் சைட்லேருந்து ஏன் இப்படி நடந்தது என்னென்றால் மிகவும் பாதுகாப்பாக மற்ற பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சுமார் 11,000 கோடிக்கு மேல் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் பணி ஆல்மோஸ்ட் இன்னும் 6 மாதம் 6 மாதத்தில் முடியும் தருவாயில் இருந்தது. மிக வேகமாக பல்வேறு பணிகள் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு துரதிருஷ்டவச நிகழ்வு என்ன நடந்தது செப்பரேட்டாக விசாரணை. இது 45 மீட்டர்லேருந்து விழுந்திருக்காங்க. 45 மீட்டர் இந்த சென்டரில் அந்த பக்கம் முடித்துட்டாங்க அந்த பணி. அதுக்கு மேலே அந்த ப்ளூவாக கவர் போடுவாங்க. இந்த கறி அது பறக்காமல் இருக்கோ, அதில் மழை தண்ணி படாமல் இருக்கிறதுக்கான இது ஒரு சுற்றுப்புறச்சூழலில் கட்டாயமாக இதை போட வேண்டும். கூடாது எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்டாக அதை முடிக்கும் அந்த பக்கம் பண்ணி முடிந்திருக்கு. இந்த பணியும் மிக விரைவில் முடியுங்கிறத எதிர்பார்த்து தான் இவங்க நம்ம ஸ்ரீஜித் அவர்களும் ஜெனரல் மேனேஜரும் அதான் சொல்லிட்டு இருக்காரு. எங்களுக்கே அது புரியல எப்படி அந்த என்டையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 சைடில் இருக்கக்கூடிய முழுமையாக பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அது விழுந்தாலோ இல்ல அதுல இருந்து மேல இருந்து யாரோ விழுந்தாலோ அவங்க காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற சூழல் அதை பார்க்கும்போது அதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளுமே நடக்கலன்றது நல்லா தெரியுது. அதை பத்தி இல்லை, இது ரொம்ப ஒரு துரதிருஷ்டமான இது. நீங்கள் சொல்கிற அனைத்து கோணங்களையும் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு இறப்பு ஏற்படும் போது காவல்துறை முறையாக அவங்களும் விசாரணை பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளோட பணியாளர் லேபர் டிபார்ட்மெண்ட்டும் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பிஹெச்எல் போன்ற மிக முக்கியமான அது இந்தியா முழுவதும் பல்வேறு இடத்துல பணி செய்யும்போது அவர்களும் அதற்கான முறையான விசாரணை, ஏன் அந்த ருட்டீனாக செய்யக்கூடிய பணிகள் என்ன நிறைய இடத்துல பணிகள் செய்யும் பொழுது நீங்கள் சொல்கிறக்கூடிய கோணங்கள்லையும் அவங்க டெஃபினட்டாக அனைத்து கோணங்களையும் இதை எப்படி தவிர்த்திருக்கலாம், என்ன மாதிரி இதுங்கிறத டெஃபினட்டா விசாரணை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டெஃபினட்டா அதுல நடவடிக்கை. சார் ஒவ்வொரு முறையும் இது மாதிரி தான் எதனால அந்த வடமாநில தொழிலாளர்களுக்கு எதனா விபத்து ஏற்பட்டாலோ அவங்க இறந்தாலோ ஒவ்வொரு முறையும் இது மாதிரி சொல்றாங்க இது வருது. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அவங்களுக்கான பாதுகாப்பு விஷயம், அவங்களுக்கான சுகாதார விஷயம், அவங்களுக்கான
மத்த எந்த விஷயமும் வசதியின்மை எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா தான் இருக்கு. அவங்கள வந்து எப்படின்னா ஒரு அடிமை போல எடுத்துட்டு வராங்க. அடிமை போல தான் அவங்கள ட்ரீட் பண்றாங்க. அடிமை போல தான் அவங்கள இது பண்றாங்க எல்லாருமே. ரொம்ப நாளாவே இது நடக்குது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப சொல்றாரு அவரு இந்த கிரேன்ல ஒரு கூண்டு கட்டி அதுல இருந்து நாங்க வந்து அவர வந்து ஃபிட் பண்ண வச்சோம். ஆனா அதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்ல. இப்ப இந்த நேரங்க வெரி அன்பார்ச்சுனேட்டுங்க. ஒரு 9 உயிர்கள் போன நேரத்துல நம்ம வந்து ஸ்பெகுலேட்டிவா நானும் டெக்னிக்கலி பேசுறது வந்து சரியாது. ஆனா உங்களோட இது தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் அனைத்து தொழிலாளர்களுக்கு வந்து தேவையான அந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டும் அத கண்காணித்து வருது. இங்கேயும் நீங்க பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் கேம்ப்ஸ் ரெகுலரா போடுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்லக்கூடிய இந்த மாரி பர்ட்டிகுலர்லி பவர் பிளான்ட் கட்டுமான பணிகள்ல பிஹெச்எல் இந்த மாரி அ இந்த பர்ட்டிகுலர் இடத்துல சம்பவம் நடந்ததில்ல. நீங்க ஏற்கனவே இந்த பகுதிய பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. டெஃபினட்டா இந்த ஆங்கிள்ல என்ன மாரி ஃபர்தர் இம்ப்ரூவ் பண்ணுவோம்னு நடவடிக்கை எடுப்போம். சார் இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்றாங்க. ஆனா ஆம்புலன்ஸே இல்ல. அவசர ஊர்திகளை கொண்டு போக முடியல அப்படின்னு சொல்றாங்க. இது டெஃபினட்டாங்க இந்த மாரி ஒரு அன்பார்ச்சுனேட் எப்பவுமே 108 ஆம்புலன்ஸோட கைண்ட் ஆஃப் அப்ரோச்சே என்னன்னாக்கா, கால் சென்டர் அப்ரோச் தான் இப்போ இந்தியா முழுவதும் இருக்குங்க. உடனடியாக இங்க 4 ஆம்புலன்ஸ் இங்க இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஜென்ரலாங்க இவங்களுக்கு மற்ற மாரி ஏதாவது க உடல்நலை குறைவானாலோ, அதுக்கு தேவையான நடவடிக்கையும் அந்த கேம்ப்ஸும் போடுறாங்க. பட் இந்த நேரங்க இட் இஸ் நாட் கரெக்ட். 9 உயிர்கள் போகும்போது இந்த நேரத்துல அ நம்ம இவங்க பிஹெச்எல் நிறுவனம் கரெக்ட்டா பண்ணியிருக்காங்க. அந்த மாரி இது அஃபெண்ட் பண்ண நேரம் இல்ல. அந்த பணியாளர்கள நாங்க சந்திச்சு பேசினோம். அவருக்கு தேவையான ஆறுதல் சொல்லுமான்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. தேவையான அனைத்து அவங்களுக்கு ஏற்பாடுகளும் அ வெ நம்மளும் அதே மாரி அவங்களோட பிஹெச்எல்லும் இந்த மாரி பணிகள் ஃபர்தர் அவங்க இன்னொருத்தருக்கு குடுப்பாங்க இல்லையா? அந்த கம்பெனிஸ் மூலமாவும் தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் அதே மாரி லேபர் டிபார்ட்மெண்ட் மூலமாவும் நம்ம கண்காணித்து வருகிறோங்க. டெஃபினட்டா உங்களுக்கு தொடர்ந்து இப்ப நாங்க இந்த பகுதியில் தான் இருப்போங்க. ஸ்டான்லி மருத்துவமனையோ எங்கேயோ அப்படிதான் போய் வருவோம். டெஃபினட்டா உங்களுக்கு கூடுதல் தகவல் கிடைக்க டெஃபினட்டா அந்த தகவலும் காவல்துறை என்ன மாதிரியான நடவடிக்கை? எனி இன்சிடென்ட்டுங்க ஆக்சிடென்ட் இருக்கும்போது காவல்துறை அதற்கு தேவையான உரிய வழக்கு பதிவு பண்ணி, அதே மாரி இந்த மாரி அன்நேச்சுரல் டெத்துங்கிறது அது ரொட்டீனா அந்த ஒரு அவங்களோட ரிப்போர்ட் வந்த பிறகு தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அது ரொட்டீனா அது நடக்குங்க. இந்த பர்ட்டிகுலருக்கு நம்ம சம்பவம் என்ன நடந்ததுன்னு தெரியும். அதுக்கான தேவையான அந்த ரிப்போர்ட்ட குடுத்து தான் அந்த ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அதிகாரிகள் ஆல்ரெடி விரைந்து சென்றிருக்கார்கள். ஃபர்தர் முறைப்படி அந்த சம்பவத்தோட அந்த ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டெஃபினட்டா ஃபர்தர் பண்ணுவோம். Thank you.